இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த வாரத்தில் ஆண்டவருடைய செய்தியில் எத்தனை பேர் பிரயோஜனப்படுறாங்க டிவி செய்தியன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். தமிழனில் பேசினேன், முதல்ல இமயத்தில் ஒரு 2 வருஷம் பேசினேன், நேரம் சரியில்லாததுனால. அப்புறம் தமிழனில் பேசினேன், அது ஒரு 10 வருஷம், 10-11 வருஷம். இது ஒரு 1.5-2 வருஷம். ஊட்டியில் ஒரு லோக்கலில் 2 வருஷம் பேசினேன். விஷன் அப்படிங்கிற ஒரு டிவியில் எல்லாத்துக்கும் பிடிச்சது. அதனால் இங்கே கூப்பிட்டு என்னை பேச வச்சாங்க. அதற்காக சோதரிக்கிறோம். இது ஏன் இதை தொடர்ந்து நான் செய்கிறேன், 18-17 வருஷமாக செய்கிறேன்னு சொன்னால் இதில் நற்செய்தி போகுதுங்க. அதுதான் நற்செய்திக்கு உதவி செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இங்கேயும் என்னுடைய சபையிலையும் ஊழியம் செய்கிறேன். வெள்ளி, செவ்வாய், செகண்ட் சாட்டர்டே, எல்லா ஞாயிற்றுக்கிழமை முழு இரவு ஜெபம். இதையெல்லாம் பல வருஷங்களாக 40 வருஷத்துக்கு மேலே செய்துட்ருக்கிறேன். அதோட இந்த சபையெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்கே போயிடாதீங்கக்கா, வந்து நம்ம சபையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். சபை ஊழியத்தையும் செய்கிறேன் நான். அதே போல் டிவி ஊழியத்தில் செய்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன பேசுகிறேன்னா நீங்கள் மன்னிச்சுக்கணும். பெரிய பெரிய ஊழியக்காரதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது தவறாக பேசுகிறேன், குறைவாக பேசுகிறேன், சரியில்லாமல் பேசுகிறேன்னா நான் ஒரு பொண்ணு. அதனால் நீங்கள் பொருட்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அன்றைக்கு இப்படி நிறைய பெண்கள் இருந்தாங்க, இன்னும் நிறையா பெண்களை சொல்லுவேன். ஆனால் நேரம் இல்லை. மிஷினரிகளாக வந்தவங்க இன்றைக்கு டிவியை கொஞ்சம் போட்டு பாருங்க, எல்லா பொம்பளைகளுக்கு ரோஷம் வந்துருச்சு. என்ன இவங்க பேசுறதா இவங்க பேசுற, நானும் பேசுவேன். போட்டி பொறாம இதில் வரணுங்க, இந்த பேசுறதுல வரணும், எல்லாரும் பேசணும். பிறந்த உடனே இந்த பொம்பளைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாம் மிஷினரிகளாக இருக்கணும், இவங்க எல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கணும். அவங்க சொல்லணும், அதவே சொல்லணும். நான் இப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி செய்தியை கேட்டாங்க, மாறினாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க? அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. என்ன பொறாமை? ஆவிக்குரிய பொறாமை. நீங்கள் பேசுறது நல்லதுங்க, பேசுங்க. நான் முக்காடு போடுங்க, முக்காடு போட்டு நீங்கள் பேசுங்க, சரியா? அது ஒன்றைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, செய்தி கொடுங்க. இப்போ பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுப்பிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு பெருமை. என்ன சொன்னால் எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. எத்தனை பெண்கள் இவங்களை பற்றியெல்லாம் யாராவது பேசியிருக்கிறாங்களா, சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. சபைக்கு ஊழியக்காரி, தீர்க்க தரிசன ஊழியக்காரி, எத்தனை சாதாரணமான பாவிகளான ஸ்திரீகள் எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்களே. சுவிசேஷத்தை அந்த சமாரிய ஸ்ரீ கிராமத்தையே மாத்திட்டாள. அந்த ராகாவு அந்த இஸ்ரவேல் அந்த அந்த வேவு பார்க்கறவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவளுடைய வீடு யுத்தம் வந்தது போது அவ வீடு சிகப்பு நூலை தொங்குச்சா சொன்னாங்களா, அந்த வீட்டை பாதுகா. இப்படி எல்லாம் நிறைய இருக்குதுங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம ஊர்ல வந்து நிறைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. நீங்களும் செய்யறீங்க. ரொம்ப செய்யலாம். என்ன யார் நம்மள இவங்க என்ன சர்டிபிகேட் நம்ம கொடுக்கணும்? நல்லா பேசுற, இப்படி பேச, அப்படி சொல்றது நல்லதுதான். ஆனா அந்த மிஷனரி பெண்களை பத்தி யாரும் பேசுறது இல்லை. மகதலேனா மரியாள் முதல் சுவிசேஷகி நாங்க தான். அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சமாரிய ஸ்திரீ மாத்தினது. அது போல கன்னி மரியாள ஒரு கூட்டம் மேல தூக்கி வச்சிடுறாங்க கடவுள் அப்படின்னு. இன்னும் ஒரு பல சபைகள் கீழே போட்டுடுறாங்க. அது வேண்டாங்க. கன்னி மரியாள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஏன் ஒரு ஏழை சகோதரி இப்படி குறை சொல்லாதீங்க, ரொம்பவும் உயர்த்தாதீங்க. மரியாள் ஒரு நல்ல கேரக்டர். உலகத்தில் இதுக்கு முந்தியும் பிந்தியும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு கன்னி. அதனால இப்படியெல்லாம் பேசுறதில்ல, நீங்கள் பேசுங்க. இப்பொழுது நான் மறுபடியுமாக டிவியில் பேசுறது எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கு. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கூட்டு சொல்றாங்க. நான் பேசுறதுக்கு இந்த நாள்லயே இந்த சம்மந்தப்பட்ட இந்த சகோதரி என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஒரு நாள் இல்லை 2-3 நாள் நான் எழுதி 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 இதோட பெரிய நோட்டில் எழுதுவேன் பாருங்க. இந்த நோட்டில் எழுதி எழுதி அதை தியானம் பண்ணி சாப்பாட்டு கூடுவாங்க நஞ்சமா, வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு இரு நான் அதை எழுதிட்டு நான் இது பண்ணி சத்தம் போடும் அந்த அம்மா. ஆனால் அது போய் எனக்கு பசி இல்லை தாகமும் இல்லை, இதை நான் முடிக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இதை முக்கியத்தை முதலிடம் கொடுக்குறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதனால அப்புறம் அப்படி எத்தனையோ பட்னியா பசியுமா இருந்து தூங்காம நடுவில் ஏதாவது ஆலோசனை சொல்வார்னா எந்திரிச்சு என்னுடைய ஜெப அறைக்கு இது ஒரு சபையா வச்சிருக்கிறேன், வருவேன், வந்து ஜெபிப்பேன், ஆண்டவர் என்னோட பேசுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் இந்த போன தடவை எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், பத்தலை. அதாவது எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்கப்பா. எபிரேயர் 11 விசுவாசிகளின் அட்டவணை. அது விசுவாசிகள் எப்படி எல்லாம் ஆனா கடைசியில நான் வாசிச்சு அழுதுருக்கிறேன். நான் அந்த கடைசியை மாத்திரம் வாசிச்சு நான் சொல்றேன் பாருங்க. 11 அதிகாரம் 36வது வசனம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்களாம். அந்த அன்னைக்கு இருந்த மிஷனரிகள் கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு நடுவல இப்படி அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். என்ன எவ்வளவு வசனமா இருக்கு பாருங்க. பின்வாங்கல. இன்றைக்கு நீ கிறிஸ்தவனா உனக்கு வேலை இல்லை படிப்பு இல்லைன்னா உடனே பின்வாங்க. அந்த பொண்ணை நீ கட்டணும், அந்த மாப்பிள்ளைய நீ இந்துவா இருக்கிற உடனே கட்டிக்கிற. இப்படி எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பாடுகளை. பின்வாங்கலைங்க, கல்யாணத்துக்காகவும் வேலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் பின்வாங்கிடுறீங்கல்ல கிறிஸ்தவங்க, பின்வாங்காதீங்க. பாருங்க எனக்கு படிக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் மறைக்குது கண்ணீர். அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அதான் மிஷனரிகள். ஆண்டவரை பின்பற்றினவங்க அவரை போலயே செய்திருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க. எத்தனையோ பேர் அவர்களுடைய ஒருவேளை சிலர் பெரிய எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சிலர் வரமாட்டாங்க. ஏன்னா சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட அப்படித்தான் அந்த நினைப்பாங்க, வரமாட்டாங்க. ஆனா அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் எழும்புவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் பாருங்க. அதனால அவங்க அடையாம போயிட்டாங்களாமா. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருடைய நாம் படிங்க, 11 அதிகாரம் படிங்க, பார்த்தா உங்களுக்கு அது விளங்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இதை பேசி மறந்துட்ட ஆண்டவரே, என்ன மன்னிய ஆண்டவரே, இந்த நேரத்தை பொறுப்படுத்துங்க அப்பா. எங்க அப்பா நீங்க, என்ன மன்னிக்கிறது நீங்க தான், வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவரே இந்த நேரத்தை பொறுப்படுத்த நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இங்கே பக்கத்துல என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதுல கிணத்துக்கடவு அப்படிங்கிறது உங்களுக்கு கோயம்புத்தூர்காருக்கு தெரியும். கோயம்புத்தூர் பக்கத்துல கிணத்துக்கடவுன்னு ஒன்று இருக்குது. அதுல வாழ்கிற விஜயலட்சுமி சின்னதுரை அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. மரியாள் அவளுக்கு ஒரு பேர். அப்போ கிணத்துக்கடவுல அவளுக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. கடன் பிரச்சனை அவங்களுக்கு. இந்த 2 பசங்கள்ல சம்பாதிக்கிறது, இவங்க சம்பாதிச்சது சேர்த்து வச்சது எல்லாம் சேர்ந்து பெரிய பிள்ளைக்கும் நல்ல முறையில கல்யாணம், சின்ன பிள்ளைக்கும் நல்ல முறையில கல்யாணம். இப்படி கல்யாணத்துல ரொம்ப கடன் படுவாங்க. 2வது வீடு கட்டுறதுல கடன். அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, ஜப்தி ஆயிரும். அதே போல அந்த கல்யாணத்துக்கு வாங்கினது ரொம்ப வேதனை. இவங்கள
வீட்டுக்குள்ள இருப்பாங்களா, வெளியில நின்று அந்த கடங்காரர்கள் எல்லாம் வந்து கேட்பாங்களா, இவங்க தலை குனிஞ்சிட்டு வந்து நிற்பாங்களா, அங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் சிரிப்பாங்களா, நம்மட்டு சிரிப்பாங்க. சில பொல்லாதவர்கள் மற்றவங்களெல்லாம் வேதனைப்படுவாங்க, ஐயோ இவங்களுக்கு இப்படி நிறைய. ஆனா சிலர் அதுக்கு ஆப்போசிட்டா, ஐயோ பாரு என்ன பெருமையா நடக்குதுங்க பாரு அதுக்குடைய லட்சணத்தை. இவங்களுக்கு இது ரொம்ப வசனமா இருந்துச்சு. இந்த புருஷன் பஞ்சாதி கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப வயசு இல்லை, ஒரு அளவு வயசு. 2 பிள்ளையுடைய கல்யாணத்தை ஆடம்பரமா செய்திருக்கிறாங்க, பாவம் சந்தோஷமா செய்திருக்காங்க. இப்ப கடன்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த அம்மா அந்த ஐயா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுல தோட்ட வேலை, அது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யறாரு, அதுல கொஞ்சம் சம்பளம். அந்த அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வீட்டு வேலை செய்யுது. அப்ப அந்த காலையில அந்த அம்மா ஒரு ரயில்வே தண்டவாளம் அதுல காலையில 6 மணிக்கு போவாங்களாம். அது ஸ்டேஷன்ல ஆளுங்க நிப்பாங்க, அந்த ட்ரெயின் ட்ராக்ல நிக்க மாட்டாங்க யாரும். அதனால இந்த அம்மா போற அந்த ரயில்வே அந்த அந்த ட்ராக் அந்த தண்டவாளத்தை தாண்டி போகும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்களாம். 6 மணிக்கு கொஞ்சம் மசமசன்னு இருக்குமா, இவங்க அதை தாண்டி போவாங்களாம். இவங்களுடைய இந்த கேவலம், இந்த கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தினம் ஒரு நாளும் பயந்து உட்கார்ந்துருப்பாங்களாம். கொடுக்க முடியல, எங்கேயோ ஒரு சின்ன இடத்த அபகரிச்சு வச்சுட்டாங்களாம். அது கிடைச்சிச்சுன்னா அதை வித்துட்டு நாங்க கடனை கொடுத்துருவோம், எங்களுக்கு வர வேண்டிய பாகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இதைத்தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம். அப்ப இவங்க பேசுனாங்களாம், இப்படி பேசுறாங்க கடன்காரங்க வந்து, வெளியில் இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், கடன் கட்டுறக்கு இப்ப முடியாது, பிள்ளைகளுக்கும் அதுக்கு பொழைச்சிட்டு இருக்கு, அதுகளும் கொடுக்க முடியாது, அதுவும் சாதாரண குடும்பம், அதனால ஒண்ணு செய்யலாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த அம்மா என்னன்னு கேட்டார் அவரு, நான் போயிட்டு இருக்கிறேன்ல வேலைக்கு, அந்த தண்டவாளத்தில் 2 பேரும் விழுந்துடலாம், 2 பேரும் படுத்து செத்து போயிடலாம், வேண்டாம் நமக்கு இனி வேண்டாம், கண்டனும் கட்ட முடியாது, கேவலப்படவும் முடியாது, அதனால நீங்க சொல்லுங்க, யோசனை பண்ணுங்க, சொல்லுங்க. என்னம்மா இப்படி நீ சொல்ற, இப்படி செய்யலாமா, வேற வழியே இல்லை, நம்மனால தாங்க முடியல, கடன் தினம் நாங்க பயப்படுறோம், என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவ்வளவு வேதனைப்படுறோம், பிள்ளைகளும் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லை, என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம இந்த கடனை கட்டுவோம் தெரியாம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், என்ன நினைக்கிறீங்க நீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லாதபடி வேற வழி இல்லைம்மா, நமக்கு கிடைக்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு தான் இந்த 2 வீட்டுல வேலை செய்யறோம், கடனை இந்த ஜென்மத்துல கட்ட முடியாது, அதனால பேசாம நீ சொல்றபடியே நம்ம செய்திடலாம், 2 பேரும் தண்டவாளத்துல படுத்து செத்து போயிடலாம். தீர்மானம் எடுத்துட்டாங்க, யாருக்கும் சொல்லாதபடி. இனி நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தானே கடன் பிரச்சனையில செத்து போறீங்களே, வேண்டாப்பா, கடன் பிரச்சனையில குழந்தை குட்டிகளோட ஜூஸ்ல மருந்து, இப்ப எத்தனையோ பேர் கடன் சூது விளையாடி தூக்கல, என்னென்ன பண்றீங்க, நிறைய பேர் கடன் பிரச்சனையிலையும் மற்ற காதல் தோல்வியா அவன் ஏமாத்திட்டான்னு செத்து போயிடுறீங்க. அந்த பொண்ணு அப்படித்தான், அதே போல பல காரியங்களை செய்து இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது வேற வழியே தெரியறதில்லை, உடனே செத்து போறீங்க. நீங்க செத்துட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா உயிரோடு இருக்கவங்க எவ்வளவு பாடுபடுவாங்கன்னு யோசனை பண்ணியிருக்கீங்களா? நீங்க செத்து போயிருவீங்க, அப்பா நம்ம பாடு முடிஞ்சு, நமக்கு இனி கவலை இல்லை, ஆனா உங்களை பெற்றவங்க, உங்க மனைவி மக்கள் உங்களோட என்ன தவிப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாதா? யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுக்கு ஒரே ஒரு வழியை தான் நான் இப்ப சொல்ல போறேன், கவனிங்க, செய்து பாருங்க. அப்படி உங்க வாழ்க்கையில அப்படி நான் சொல்றத செய்து உங்களுக்கு ஆண்டவர் காரியத்தை வாக்கி செய்யலன்னா நான் ஊழியத்தை விட்டுறேன், நான் பேச மாட்டேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு நாளும் பைபிளை கை வைக்க மாட்டேன், கையில வைக்க மாட்டேன், கீழே வைக்க மாட்டேன், சரியா? இப்ப இந்த அம்மா 2 பேரும் ஐயாவும் அம்மாவும் பொருத்தனை பண்ணிட்டாங்க. அப்போ பொருத்தனை பண்ணிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்துல செய்திடலாம் அப்படிங்கும் போது என்னுடைய நிகழ்ச்சி ஓடுது. என்னுடைய நிகழ்ச்சி ஜாய் டிவியில, அந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அவங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போகாம உட்காந்துருக்காங்க, ரொம்ப துக்கம், ஏதோ ஒரு பாட்டு கேட்டு வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களோட பேசியிருக்கார். பேசி இந்த 1/2 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே எனக்கு எப்பவும் இடையில பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு போன் வரும். அப்ப நான் சொல்லுவேன், போனை வைங்க, நிகழ்ச்சி முடிச்சு அந்த 1/2 மணி நேரம் நான் என்ன பேசுறேன்,
கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன கூப்பிடுங்க. இடையில நீங்க கூப்பிட்டீங்கன்னா பேசவே மாட்டேன். இப்பவும் சொல்றேன், அந்த என்னுடைய நிகழ்ச்சியை முடிகிற வரைக்கும் பாருங்க அப்படிங்கும் போது இந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. முடிஞ்ச உடனே முதல் போன் வருது, நிறைய போன் வரும். முதல் போன் வந்த உடனே, யார் நீங்க, எங்க இருக்கீங்க? அம்மா நாங்க கிணத்து கடவுள் இருக்கோம், என் பேர் இப்படி. சும்மா நான் பேரை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அவங்க உயிரோடு இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும், போய் சொல்றது இல்லை. நான் இந்த அம்மாவுடைய பேர் ஐயாவுடைய பேரையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல சொல்றது இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா அம்மான்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வியாதியா பிரச்சனையா? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி காரியம் நாங்கள் தற்கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற அந்த இதில் சமயத்தில் உங்கள் செய்தியை கேட்டோம். எனக்கு ஒரு பெரிய தைரியம், என்னன்னே தெரியலம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா, என்னன்னே தெரியலம்மா, நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு எங்கள் உள்ளத்தில் வந்துச்சு. ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம், ஒரு ஆறுதலா இருந்தது. உங்க வார்த்தை எளிமையா பேசுறீங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு. சாதாரணமா பேசுறீங்க, எளிய நடையில பேசுறீங்க. ஐயோ, எனக்கு கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆறுதலும் சமாதானமும் கிடைச்சிச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த அப்படி என்னென்னமா சொன்னாங்க என்னை பத்தி. சொல்லு நான் எதை நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது என்னன்னா செய்தியை பற்றி சொல்லி, நாங்க சாக போகல, நாங்க உயிரோடு இருக்கிறோம், அதை பத்தி உங்களுக்கு சொல்றோம். அதனால நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கடன் பிரச்சனை மாறும். அப்ப அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி கடன் பிரச்சனையை மாறணும்னா நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். என்கிட்ட வர்றவங்க எத்தனையோ பேர் உள் பாடி இல்லைங்க, உள் இன்ஸ்கர்ட் இல்லைங்க அப்படின்னு எல்லாம் வந்திருக்கிறாங்க. எங்க முறையா இருக்காங்க, உள்ள ஜாக்கெட் இல்ல, உள்ள இன்ஸ்கர்ட் கிழிஞ்சிருச்சு. அப்படி நாங்க கடனோட வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க மற்றவங்களுக்கு இன்ஸ்கர்ட், மற்றவங்களுக்கு பிரா வாங்கி கொடுக்குறோம். அப்படி நிறைய கடன் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து அவரை தொழுது கொண்டோம். அவருக்கு ஒரு சின்ன காணிக்கையை கொடுக்கிறோம், முதல் இடம் கொடுக்கிறோம். முதல் ஜெபம் அவர்கிட்ட தான். நடுஜாமத்துல தூக்கம் வரலையா, ஜெபம். உபவாசம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தாலும் உபவாசம் அது எப்படி பண்றதுன்னு கேட்காதீங்க. என்ன வியாதியா இருந்தாலும் உபவாசம் பண்ணும்போது எடுக்க வேண்டாம், மருந்து சாப்பிட வேண்டாம். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆலயத்துக்கு ஒழுங்கா போங்க, சரியான நேரத்துக்கு போங்க. உங்க இருக்கிற காசை 2 காசை போடுங்க, அதை சந்தோஷமா போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 2 பேரும் கை கோத்துங்க, 2 பேரும் புருஷமங்க கை கோர்த்துட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருமனப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தர்றாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட நிறைய காரியத்தை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பக்கத்துல தான் நாங்க இருக்கிறோம், ஊட்டிக்கு நாங்க வருவோம். அம்மா நிறைய சொல்லணும், அவங்க சொல்றாங்க, நிறைய சொல்லணும். எனக்கு சொல்ல டிவி போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்து கதையா சொல்லுவேன் நான் என்னுடைய காரியத்தை. எப்படி இதுல இருந்து என்ன விடுதலையாக்குனீங்க, ஏசப்பா விடுதலையாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்க வருவோம். நான் சொன்னேன், வாங்க 2 பேர் வந்து இங்க இருங்க, ஒரு வாரத்துக்கு இருங்க, நான் வேண்டான்னு சொல்ல, வாங்கன்னு. இந்த மாதிரி பாவப்பட்டவங்களை எல்லாம் வர சொல்வேன், வீட்டுக்கு வாங்க, நான் அவங்கள தங்க வைக்கிறேன் அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணலாம், எத்தனையோ வியாதிகள் மாறும். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி அப்படித்தான், ரொம்ப பிரச்சனை, என்னால் நடக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல, மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போகலான்னு நினைச்சேன். நீங்க பேசுற செய்தியை கேட்டு நான் மனப்பூர்வமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய எத்தனையோ பேர் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிவி ப்ரோக்ராம பாக்குற, இதுக்கு உதவி செய்யறவங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை, உயிர் எத்தனையோ உயிர் காப்பாற்றப்படும். அதை ஒரு சகோதரன் சிக்கன் குனியா வந்து கால் 2 அழுகி நாத்தம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது அந்த இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபம் பண்ணும்போது நல்லா ஆயிடுச்சு. 3வது மாடியில போய் அந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும். இப்படி பல 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 காரியங்கள் சொல்லிட்டு இருக்க, எனக்கு நேரம் இல்லைங்க. அதனால இந்த சகோதரி வருவாங்களா, சகோதரியின் கணவர் வாங்க, உங்களுக்கு நான் தாய் மாதிரி இருக்கிறேன், ஆறுதலா நீங்க வந்து இருந்துட்டு நான் கண்டிப்பா வருவோம், உங்களை நேர்ல பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்தியை சொல்லலாமா? ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கடன்பட்டவங்க, இப்படி பிரச்சனை நிறைஞ்சவங்க, நீ உலகத்தை அப்படி எல்லாம் இருக்கிறவங்க நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், 13 வாசிக்கிறேன். வானங்களை கம்பீரித்து பாடுங்கள்,
பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பாராம். அடுத்த வசனம், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்றமல்ல. அப்படித்தான் சொல்றல்ல. பலர் சொல்றாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணும் இல்லை, மூக்கும் இல்லை, வாயும். பலர் சொல்றாங்க, நாமும் கூட நான் என்ன காணிக்க கொடுக்குறேன், உபவாசம் பண்றேன், ஆலயத்துக்கு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு விடுதலை இல்லை. அந்த பாவத்திலேயே சினிமா டிராமாக்கு போயிட்டு பொல்லாத கெட்ட வார்த்தை அவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்களே, ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும். இப்படி ஆண்டவர் என்னை சியோனோ 14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் 5வது வசனம், இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது. உள்ளங்கையில் மறக்க மாட்டேன். தாய் குழந்தையுள்ள அன்பு ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்துல நிறைய அப்படிப்பட்ட அன்பு, கணவன் அன்போ மனைவி அன்போ பிள்ளைகளுடைய இல்ல, தாயும் பிள்ளையுடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. இதோ நான் அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை. இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உள்ளங்கைகள், ஒரு கையில் இல்ல, உள்ளங்கைகளில் வரைந்திருக்கேன். உன்னுடைய மதில், உன் வீட்டை சுத்தில ஏதாவது மதில் சேவர் இருக்குதா, அதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அதுல நாயோ பூனையோ திருடனோ ஏறி இறங்குவோம் பார்த்துட்டு இருக்கிறேன். உன் கதவை நான் கவனிக்கிறேன், மதில் சேவரை நான் பார்க்கிறேன். அதே போல இருக்கிறது, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு, உனக்கு விரோதமா யாராவது எதாவது செய்து அதனாலதான் நீ இப்படி தற்கொலைக்கு போறேங்கிறியா, எல்லாம் உன்னை விட்டு ஓடுவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர். எப்படி ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அதை நீங்க சொல்லுங்க அடிக்கடி. நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நமக்கு விரோதமா கொலை செய்யறவங்க கூட மாறி போவாங்க, நம்மோடு பேசுவார்களா. அதனால ஆண்டவர் சொல்றாரு. அதே போல இந்த 19வது வசனத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். என்ன அழகான எடுத்து வாசிச்சு பாருங்க, ஏசாயா 49. அதனால இந்த அம்மாட்ட சொன்னேன். இந்த அம்மாவுக்கு பல காரியங்களை போன்லயே பேசினேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இந்த பேசுறது நான் 6 மணிக்கு பேசுறேன், அவங்க என்கிட்ட 4 மணிக்கு பேசுறாங்க. அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு ஆசை. அவங்க என்ன அழகா என்னைய ராணிமா அப்படிங்கிறாங்க. சிலர் எஸ்தரமா, எனக்கு ரொம்ப நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய மேரியமான்னு யாராச்சும் கூப்பிடுங்க. அதுவும் என்னுடைய ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நான பேர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய என்ன ஒரு துக்கம். யோசனை பண்ணி பாருங்க. எல்லா இழப்புகள் வரலாம், காசு போகலாம், பணம் போகலாம், வீடு போகலாம், எல்லாம் போகலாம். ஆனா உயிர் போகக்கூடாதுங்க. ஜீவன் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவனை ஆண்டவர் காத்தார். அதனால காசு பணமெல்லாம் போனா சம்பாதிக்கலாம், அதான் மறுத்து போனவங்களை சம்பாதிக்க முடியுமா? அதனால முட்டாள்தனமா அவசரப்பட்டு யாரும் இந்த தற்கொலைக்கு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். அதனால நீங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டுருங்க, உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உனக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். காணிக்கை அனுப்ப மறக்காதீங்க. அனுப்பணும். எவ்வளோ காலம் இருக்கணும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் நான் நிச்சயமாகவே சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருப்பேன். என்ன பலவீனம் வந்தாலும் என்ன சுகவீனம் வந்தாலும் சுவிசேஷத்தை சொல்ல மறக்கவே மாட்டேன். நிறைய யாராரு எங்கெங்க போகணுமோ என்னுடைய ஆசை முதல்லலாம் ஊட்டியை சுத்திரி எல்லா ஜனங்களும் என்னிடத்துல எல்லா ஜாதிகளும் வந்துச்சுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாரும் பாக்குறாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா என்கிட்ட, எவ்வளோ ஜனங்கள் வருவாங்க. ஆதிவாசி காட்டுக்குள்ள, பள்ளத்தாக்குல, மேட்டுல, சோலைக்குள்ள எல்லாம் போய் அவர்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். வடுகர்கள் மத்தியில் அட்டிகளுக்கெல்லாம் போவேன்.
கிராமங்களுக்கு போவேன், எஸ்டேட்டுகளுக்கு போவேன், பல இடங்களுக்கு போய் நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேங்க. இந்த நாள்ல கூட எனக்கு அதே ஆர்வம் தான். நான் தான் சொல்லணேன், என்னுடைய வயசு எனக்கு நினைக்கிறது இல்லை. என்னுடைய இவ்வளவு வயசுன்னு நினைச்சா தானே பலவீனம் வரும். அதனால என் வயசை நினைக்கிறது இல்லை. நான் ஒரு சின்ன பொண்ணாவே நினைக்கிறேன். ஏன்? கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யுது, கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யணுங்கிற அந்த பொறுத்தனையோட வாஞ்சையோட நிக்கிறேன். கர்த்தர் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும். ஏழை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளும். வேற ஒன்றும் கிடையாது. ஏழையா எல்லாத்தையும் போய் நான் அந்த நாட்களில் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னதே இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் அங்கே இருக்க அந்த சகோதரர்கள் கூட என் மேலே பெரிய. இன்னைக்கு போன உடனே ஞானஸ்நானம் எடு, நீ இதை பண்ணு, இந்த பொட்டை அழி, இந்த கயிறு அவுத்து போடு, இந்த அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்றது இல்லை, சொல்லலை. அதனால அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே நீ வா அப்படிங்கிறாரு. அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ளத்துல அவங்க பரிபூர்ணமா இருக்காங்க. ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் வந்தாரு. ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்தில் உத்தன் சர்ச்சில் நடத்திட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து, அவர் ஒரு என்ஜினியரா வந்து வேலை ஊழியம் செய்யறார், சந்தோஷன்னு. ராணி தியாகராஜன் யாரு அப்படின்னு கேட்கும்போது உள்ள இருந்து யாரு இருக்காங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. வெளியில வந்த உடனே சொன்னேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இந்த மாதிரி அட்டியில் இருக்கிறேன், எங்க ஊர்ல நீங்க விதைச்ச விதை கனிமரங்களாக நிக்குதுன்னாரு. அல்லையா, நீங்க விதைச்ச எங்க ஊர்ல எங்க அட்டியில வடுக அட்டியில விதைச்ச விதைகள் கனிமரங்களா நிக்குது அப்படின்னாரு. இதை தவிர என்னங்க எனக்கு வேணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். காணிக்கை அனுப்ப மறக்காதீங்க. டிவியை நிகழ்ச்சியை பாருங்க, தவறாம பாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தைகள் அப்படியே இருதயத்துல வாங்கி வச்சுக்குங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? மறுபடியும் கைகளை ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கைகளை நீட்டுங்க, கைகளை நீட்டுங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை செய்ததே செய்யாம கைகளை நீட்டி கேளுங்க. புது வருஷத்தை தொடங்க போறோம் நம்ம. இந்த புது வருஷத்துல கர்த்தாவே, இந்த பழைய வருஷத்தின் துன்பம், வேதனை, கண்ணீர், கவலை, போராட்டம், வியாதி, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மாற்றி ஆண்டவரே புது வருஷத்துல எங்களுக்கு பரிபூர்ண நன்மைகளால் நிரப்புங்க. ஆண்டவரே, என் நாமத்தை சொல்லி நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா? ஆமா ஆண்டவர், உங்க நாமத்தை சொல்லித்தான் கேட்கிறேன். வேற என்னத்தை சொல்லி நான் கேட்க முடியும்? உங்க நாமத்தை சொல்லி நிறைய பேர் ஒருமனப்பட்டிருக்கீங்க. நான் உங்களோட சேர்ந்து ஒருமனப்படுகிறேன். பல நாடுகள்ல, பல இந்தியா தேசத்துல யாராரு எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவர்கள் எல்லாரும் நாங்க ஒருமனப்பட்டிருக்க இந்த நேரத்துல. இந்த ஒருமனப்பட்ட நேரம் பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவர். அது ஒருமனப்பட்ட ஜெபம் நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம். உங்க நாமத்தை சொல்லி, உங்க திருநாமத்தை சொல்லி, வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி கேட்கிற ஆண்டவரே, இங்க கொடுத்து கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும், கூட்டு சாட்சி சொல்லணும். இப்ப பழைய சம்பவங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் புதிய சம்பவங்களா வந்துட்டு இருக்குது ஆண்டவரே. நாங்க பெற்றுக்கொண்டோம். அந்த ஜாய் டிவியில பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் நிறைய சாட்சிகள் வருது ஆண்டவரே. இந்த சாட்சிகளை பார்த்து நான் உமக்கு நன்றி சொல்றேன். கொடாகொடி ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. இந்த ஊழியத்துல இத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அதை தவிர வேற ஒன்னும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. உலகத்துல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. ஆத்துமாக்கள் ஒரு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623221005010, IFSC கோட் CNR B00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078955776, IFSC கோட் ID IB 000 UP
6019. சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.